Hello everybody, I hope you guys are doing wonderful. This is Sri Vidya, your faculty for Corporate and Other Laws. In the video, we are going to look at how to pass law. So in the video one, our 4 segments are split பண்ணிருக்கேன். First one is where to begin, எப்படி start பண்றது அப்படின்னு. Second thing is how to go about your preparation. And third one is how to present your answers. Fourth one, we'll be discussing a few common mistakes and few common questions that students generally have. So first, where to begin? நீங்க first start பண்ண வேண்டிய இடம் should be your section wise weightage. நீங்க ICAI வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி section wise weightage கிடைக்கும் for all subjects. So இப்போ lawக்கு பார்த்தீங்கன்னா we have 2 segments. One is your company law and LLP and then your other laws. Okay, so your other laws run for 30 marks and company law is for around 70 marks. Company law plus LLP Act is for 70 marks. இப்போ நீங்க preparation start பண்ணும்போது given that உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு say duration கம்மியா இருக்கு அப்படின்னா எந்த chapters are compulsorily tested and how much mark they carry. இந்த thought processல உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க அதர் லாஸ் பார்த்தீங்கன்னா you just have 3 chapters. But in the 3 chapters உடைய weightage is around 30 marks. So first prioritize on doing these 3 chapters and be confident. Like 30க்கு நீங்க ஒரு 20 marks வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் to pass we need 40 marks. For aggregate 50 marks இருந்தா போதும். And 60 plus is like whatever you get மற்ற சப்ஜெக்ட்ல it helps you to level out and score your aggregate. ஸோ இந்த மார்க் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களால் எப்பயுமே 100% ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. ஸோ டூ இன் அ செக்ஷன் வைஸ் வெயிட்டேஜ். நெக்ஸ்ட் மேலே போனீங்கன்னா LLP ஆக்ட் அகேன் இட் வில் கம் ஃபார் அரவுண்ட் 10 marks. ஸோ நீங்கள் இந்த 4 சாப்டர் படித்தாலே யூ கேன் ரைட் த பேப்பர் ஃபார் அரவுண்ட் 40 marks and score 25 to 35 marks easily. அகேன் மிச்ச கம்பெனிஸ் ஆக்ட்லையும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்க்கும் செக்ஷன் வைஸ் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா யூஸ்வலி தெல் பி அ +or -5 வேரியேஷன் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்க வெயிட்டேஜ்க்கும் ரியல் பேப்பருக்கும். பட் இன்ஸ்டியூட் ஜென்ரலி ஸ்டிக்ஸ் டு இட். ஸோ நோ வாட் லெசன்ஸ் யூ ஹாவ் அண்ட் ஹவு மச் மார்க் இட் கேரிஸ். ஸோ தட் நீங்கள் படிக்கும்போது இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா நிறைய வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ்க்கு நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ்க்கு கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வுட் பி வாட் ஆர் த ரீசோர்ஸஸ் தட் யூ நீட். ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ICAI ஸ்டடி மெட்டீரியல். செகண்ட் திங் ICAI வில் கிவ் யூ சம்திங் கால்ட் இஸ் அ கேஸ் ஸ்டடி சினாரியோ MCQ. ஸோ அந்த புக்லெட் இருக்கும். யூ கேன் பிரிண்ட் இட் அண்ட் கீப் இட் யுவர் செல்ஃப் அண்ட் சால்வ் MCQs. Third would be your previous year paper, suggested answers, RTP, MTP, so that you will know how questions are generally asked. So this is the set of things that you will need to begin your preparation. Second thing would be on how to prepare for your exam. So first, multiple resources மாறி படிக்காதீங்க. Just stick to one resource. ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டியோட லெக்சர் பார்க்குறீங்கன்னா அந்த லெக்சரை ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஒரு புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த புக்கை மாத்திரம் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, மல்டிபிளாக மாற்றிட்டே இருக்காதீங்க unless and until you have a lot of difficulty. So try to stick to one resource. Second thing, கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்து ஒன்றா எழுதி நோட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஃப் மச் ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் எழுதணும்னா குவிக்காக மார்ஜினில் நோட்ஸ் மாதிரி எழுதுங்க. இல்லை இப்போ சே நம்ம லாக்கில் நிறைய ஃபார்ம் நம்பர்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் குவிக்காக கிளான்ஸ் பண்ணோன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒட்டி டெக்ஸ்ட் புக் மேலே ஒட்டுங்க. இல்லை அங்கேயே சின்னதாக பென்சிலையோ பென்லையோ எழுதிக்கோங்க. செகண்ட் திங், வாய்ஸ் ரெக்கார்டிங். உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் படிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை லைக் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் படித்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை மாத்திரம் உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கீங்க, யூ வாண்ட் டேக் அ 10-15 minutes பிரேக், நீங்கள் எழுந்து வாக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொவிஷனை காதில் போட்டுட்டு கேட்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் லைக் எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைம் படிக்கணும்னு இல்லை, சின்ன கான்செப்ட்ஸ், சின்ன ப்ரொவிஷன்ஸ் அப்பப்போ ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது இதை கேட்டுகிட்டே போகலாம். இல்லை இஃப் யூர் டன் ஃபார் த டே சும்மா உங்களுக்கு புக்கை திறந்து படிக்க மூடலைன்னா
you can listen to these recordings. 3 is read your provisions thoroughly. Concepts are gold in CA exams. Okay, so ஏன் ப்ரொவிஷன்ஸை தரவா படிக்கணும் அப்படின்னு, இப்போ சே லால வந்து அண்ட் ஆர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. ஸோ இப்போ அண்ட் அப்படின்னு போட்டிருக்குன்னா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஆர்னு போட்டா எதர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு செகண்ட் கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி எக்ஸாம்ஸ்ல போய் கொஸ்டின் ஸ்ட்ரிக் பண்ணி கேட்பாங்கன்னா, சரி உங்களுக்கு எம்சிக்யூ இருக்குன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னுத்துல அண்ட் போட்டிருக்கும், இன்னொன்னுத்துல ஆர் போட்டிருக்கும். நீங்க எங்க போய் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அண்டா ஆரா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து ப்ரொவிஷன்ஸை தரோவா படிக்கணும். அண்ட் தென் நீங்க வந்து டெஸ்ட் யோர் செல்ஃப் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம், ஒரு சாப்டரை நீங்கள் படித்து முடித்த உடனே யூ கேன் ஜென்ரலி யூஸ் சம்திங் கால் போமடோ டெக்னிக். 30 minutes ஆஃப் ஸ்டடீஸ், 5 minutes ஆஃப் பிரேக். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் லிமிட் வச்சு டக்குன்னு படிப்பீங்க வித்தவுட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஸோ இதை பண்ணி முடிச்ச உடனே யூ நீட் டு கோ அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே. ஜென்ரலாக என்ன ஆகும், நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஒன்று, அவ்வளோதான் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போவீங்க. இன்னொரு சைடு என்ன ஆகும், லைக் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் படித்து முடிக்காத மாதிரியே இருக்கும். என்னடா அது போயிட்டே இருக்கே, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு டவுட் வரும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரே வழி இஸ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்களே ஒன்று கொஸ்டின் பேங்க்லேருந்து ஆன்சர்ஸ் எழுதிட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணிக்கலாம் டு செக் இஃப் யூர் ஏபிள் டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் விச் ஆர் ஆஸ்க்ட் இன் அன் எக்ஸாம் லெவல் சினாரியோ. ஓகே, நெக்ஸ்ட், ப்ரெப்பரேஷன் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி எஸ்பெஷலி இன் தியரி பேப்பர்ஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சிஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா we have 2 things. First we have MCQs and then we have our theory questions, right? So MCQ 30 marksக்கு வரும் and theory is for 70 marks. இப்போ MCQவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? First, don't leave anything. The good thing till now is உங்களுக்கு சிஏ எக்ஸாம்ஸில் MCQக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ எல்லா ஆப்ஷன்ஸையும் மார்க் பண்ணிட்டு வாங்க. either it is going to be correct or அது வந்து தப்பா போகுது. பட் ஃப்ளூக்ல ஒரு 2 marks or 1 mark வந்தா இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் அடிஷன் டு யோர் எண்ட் ஸ்கோர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் லீவ் எனி திங். செகண்ட், கேஸ் பேஸ் சினாரியோ இப்போ நிறைய வருது. ஸோ கேஸ் பேஸ் சினாரியோக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இஸ் ரீட் த கொஸ்டின்ஸ். லைக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டடிக்கு போங்க. ஸோ தட் யூ வில் நோ வாட் இஸ் பீயிங் டெஸ்டட் அப்படின்னு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்ரோச். அண்ட் செகண்ட் திங், எல்லா ஆப்ஷனையும் ஒன்றா இண்டிவிஜுவலாக படிங்க. லைக் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப சிமிலராக இருக்கும், ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே டக்குன்னு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கீழே 4th ஆப்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா அதே ட்வீக் பண்ணி கரெக்டான ஆப்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லா ஆப்ஷனையும் படிங்க. அண்ட் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு கேஸ் ஸ்டடி போங்க. ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு நோ வாட் இஸ் கோயிங் டு பி டெஸ்டட் லேட்டர் ஆன். ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கேஸ் ஸ்டடி படிப்பீங்க. ஸோ திஸ் ஷுட் பி யுவர் அப்ரோச் ஃபார் எம்சிக்யூ. டோன்ட் லீவ் எனி திங். அண்ட் கேஸ் ஸ்டடிக்கு கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு பேராகிராஃபோ இல்லை அந்த கேஸ்க்கோ போங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் தியரி பார்ட். ஸோ தியரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3 different types of questions. One is your direct questions. ஸோ அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ல ஆன்சர்ஸ் நீட்டாக எழுதுனா போதும். அண்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வில் பி யோர் கேஸ் பேஸ்ட் சினாரியோ கொஸ்டின். இதுக்கு நான் ஜென்ரலாக கிளாஸில் என்ன சொல்லி தருவேன்னா, யூஸ் த ஐராக் ரூல். இந்த ரூலை வந்து லா ஸ்கூல்ஸில் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க டு ஃப்ரேம் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ரூலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இஷ்யூ, ரூல், அப்ளிகேஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இதை எப்படி சிஏ எக்ஸாம்ஸ்க்கு ஆன்சர் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யோர் ஃபேக்ட்ஸ். இப்போ இஸ் த பர்சன் லயபிள் ஆர் இஸ் த பர்சன் கில்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் யோர் ஃபேக்ட். செகண்ட் திங் இஸ் ரூல் ஆர் ப்ரொவிஷன். இப்போ ஆஸ் பர் செக்ஷன் so and so ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013.
அப்படின்னு உங்க ப்ரொவிஷனை தெளிவா எழுதுங்க. தேர்ட் ஒன் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஆர் அனாலிசிஸ் பார்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ரூல் ஆர் இந்த ப்ரொவிஷன் ஹவு இஸ் இட் ரிலேட்டட் டு த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ல எழுதுவீங்க. லாஸ்ட் ஒன் இஸ் கன்க்ளூஷன். இந்த பர்சன் தப்பு பண்ணியிருக்காரு பேஸ்ட் ஆன் திஸ், அந்த மாதிரி ஒரு லைன்ல கன்க்ளூட் பண்ணி முடிங்க. திஸ் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆன்சர் கரெக்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு நீங்க ஜென்ரலா டேபுலர் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் பண்ணலாம் அண்ட் இதுதான் ரொம்ப நீட்டா இருக்கும். யூ கேன் ரைட் த பேசிஸ் அண்ட் யூ கேன் ரைட் டூ டிஃபரன்சஸ். சே எல்எல்பிக்கும் கம்பெனிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா you can write something like this. So basis ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு போட்டுட்டு you can write. அண்ட் ஜென்ரலா சிஏ எக்ஸாம்ஸ்ல எப்படி ட்ரிக் பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடியில ஸ்டார்ட் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் பேசுற மாதிரி இருக்கும். கடைசி கொஸ்டின் லைன்ல வந்து வேற ஏதோ பத்தியோ வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் லைன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கிறத டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரீட் யோர் கொஸ்டின்ஸ் ஸ்லோலி அண்ட் ஆன்சர் தெம் குவிக்லி. ஸோ கொஸ்டின் படிக்கும்போது தப்பு பண்ணாதீங்க. புட் ஆன் யோர் கம்ப்ளீட் ஃபோக்கஸ், பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. ஸோ தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் இஸ் காமன் டவுட்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி டென் டு ஹேவ். இப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ் கம்பல்சரியாக கோட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஜென்ரலா இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், அதுக்காக மார்க் கட் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ் டு கோட் த ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் தெரியலன்னா நீங்கள் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 or whatever is the act நீங்கள் கோட் பண்ணலாம். பட் நீங்களே ஜென்ரலாக யூஸிங்க ஆஸ் அன் எக்ஸாமினர். உங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்கு which has provision and there is another paper which does not have provisions. ஸோ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? யூ வில் ப்ரிஃபர் த பேப்பர் which has the provisions. ஸோ எழுதுனீங்கன்னா it just enhances your answers. But never ever quote wrong provisions. தெரியலனா as per companies act எழுதிருங்க. Only if you're confident write the provisions. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கேன்னா ஜென்ரலா யூ கேன் ரிமெம்பர் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் செக்ஷன்ஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ரிப்பீட்டடா இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். செகண்ட் திங், அப்படியே பைஹார்ட் பண்ணி எழுதணுமா? கேன் ஐ ரைட் லா இன் மை ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அண்ட் ஆர் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எழுதும் போது அவசரத்தில் அண்டுக்கு பதிலாக ஆர் எழுதிட்டீங்கன்னா அந்த ப்ரொவிஷனோட அர்த்தமே மாறிடும். அதே மாதிரி லால சே இப்போ இங்கே 30 days இருக்கு, நான் வந்து 1 monthன்னு எழுதிட்டேன், அது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா லால 30 days அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து 30 days கால்குலேட் பண்ணுவாங்க. 1 monthனா இந்த டேட் எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் மந்த் எந்த டேட்டோ அப்படி எடுத்துப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் யூஸ்வலாக டிஃப்ரென்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வார்த்தை மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா இட் வில் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த ப்ரொவிஷன். ஸோ அதை தயவு பண்ணி பண்ணாதீங்க. லைக் ஸ்மால் வேர்ட்ஸ் யூ வில் நாட் நோ வாட் தி இம்ப்ளிகேஷன் இஸ், பட் இட் வில் ஹாவ் அ பிக் இம்பேக்ட் லா தெரிஞ்சவங்க அதை படிக்கும்போது. ஸோ ட்ரை டு ஆன்சர் இட் ஆஸ் இட் இஸ் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக் அண்ட் டோன்ட் ட்ரை டு பிரிங் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். உங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. ப்ரொஃபஷ்னலாக டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் முக்கியமாக இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, தனியாக எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா we are here at Focus to help you out and make this journey very structured and smooth. So generally எல்லா கிளாஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா they'll be giving you lectures and then நீங்கள் வீட்டில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். But in Focus we help you learn in class and also prepare in class. Okay, so we have something called the faculty plus tutor model. ஸோ ஃபேக்கல்ட்டி செஷனில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வீடியோஸ் இருக்கும் வேறன் உங்களுக்கு கான்செப்ட்ஸை ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ டியூட்டர் செஷனில் there'll be a tutor who will be hand holding you through the concepts. லைக் உங்களுக்கு இப்போ தியரி சப்ஜெக்ட்ஸே லா இருக்குது அப்படின்னா they'll make you read the provisions in the class and tell it to them. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு
டைமர் வச்சு உங்களை வந்து சொல்ல சொல்லி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி we also have test series with video review. ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரலாக டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரே கமெண்ட் இருக்கும், உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் we look at every single paper of yours and then we'll give a video review on where to improve, எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி we tend to give you a video review. ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் பேப்பர் இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க அண்ட் ஃபார் சம் ரீசன் யூ ஹவ் நாட் பின் ஏபிள் டு கிளியர், உங்ககிட்ட ஆர்டிஐலையோ இல்லை இன்ஸ்டியூட்க்கு அப்ளை பண்ணி பேப்பர் இருக்கு அப்படின்னா யூ கேன் சென்ட் இட் டு அஸ் அண்ட் வி வில் டூ அ பேப்பர் ரிவ்யூ அண்ட் ஹெல்ப் யூ ஸ்டார்ட் லைக் எங்கே உங்கள் ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு வீல் அனலைஸ் அண்ட் கிவ் இட் டு யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ we are having a fast track classes along with early bird discount, so please feel free to enroll for it and contact the number given on the screen. இதுல வந்து எப்படி 50% of the syllabus யூஸ் பண்ணி உங்களுக்கு 70% marks வரலாம் அப்படின்னு வந்து we are offering it as a combo. So do check this out and stay tuned to Focus Edu channel for more such updates. This is Srividya signing off. Thank you.